டைம் என்ன ஆகுது தெரியுமா? ஆயிடுச்சு, கிளம்பிட்டேன். சார்ஜர் எடுத்துக்கலாம். இப்படி சடனாக பிளான் பண்ணா இவ்வளோ ஸ்நாக்ஸையும் சாப்பிட்ற போறியா? ஒன்றும் இல்லை, நேற்று விநாயகர் சதுர்த்திக்கு நிச்சயமானது காலி பண்ணி ஆகும். சரி ஓகே, பூஸ்னிமா பாய் அடிக்காமா. பாய். சாப்பிட்டு சமத்தாரு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது பைக்கி. எங்க வர? பூஸ்னி நோ நோ கோ பாய் டி. லாக் த டோர் டா கண்ணா. இங்க வா காட்டுறேன். இது ரெண்டு வளர்ந்துருக்கா முருங்க. இந்த செடி இருக்குல்ல, இதுதான் சொன்னேன். இது இந்த இலை வேற மாதிரி இருக்கா, அதே இதில் தான் வருது. பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஐ திங்க் இது அவரைக்காய் செடியே நம்ம அத்தை போட்டாங்கல்ல. சரி, அப்படி எப்படி இருந்தாலும் என்ன, இதுமாரி ரெண்டு டிஃப்ரெண்ட் இதுலையா வரும்? வெஜிடபிள்ஸ் வந்தால் சரி. நீங்கள் வாங்க, அதுவே நவுந்துடும். கொஞ்சம் கூட நவராமல் அப்படியே நிற்கிது. Take the next left. In 600 meters, keep right. கலர்ஃபுல்லாக இருக்குது இதில். ஓ நந்தினியா? அதனால தான் நீ பண்ணாங்களா? நானும் என்னடா இந்த ரோட் நார்மல் டீ கடை. அவன் மியூசிக் இல்லையா? அதை தான் கேட்டேன் யாருன்னு. இதே ரோட்ல இப்படிதான் ஓரம் போட்டுட்டு அந்த கூல்ல எடுத்துருந்தாங்க. எவ்வளோ பெரிய கல் போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் கேட்டேன். டீ தூளில் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. மசாலா டீ. ஒன்று எடுத்துக்க போறது இல்லையா? 3 மணி சாப்பிட போறியா? ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஒரு இதில் 2 இருக்கா? கேட்கல, மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. டீ குடிச்சாலும் காலையில எனக்கு போட்டு தருவல்ல உங்க டாடி காரு. நல்லா இருக்கு. இனிமே போனா அவங்களும் வந்துருவாங்க. அந்த வடிவேல ஏறுற மாதிரி ஏறிட்டு வந்துருவாங்க. அவங்களும் தான் சொல்றேன், அவங்க தான் மெயினா. அவங்க டவுசர் வாங்கினதே அதுக்காக தான். எனக்கு தெரியும். போய் அவட முடியல இருக்காங்க. கூட்டு போயிட்டு வந்துருமா? இருக்கீங்க இப்ப வெளிய போணும். போலாம்டா, நான் ரெடிடா. நான் சவுத் கோவா பண்ணடா. நீ சீசன் வரடா இப்போ அக்டோபர்ல. ஸ்லோ பண்ண டால்பின் பார்க்கலாம்டா. இந்த சைடு பாறா. என்ன இவ்வளவு குட்டி குட்டி இருக்கு? நல்லா இருக்கு.
பாவம் அடிபட்டு தூக்கிக்க எல்லாம் குட்டி பாரு எல்லாம் உள்ள கொண்டுறோம். ஆமா எல்லாமே நீ பார்க்கலையா? அது பார்த்தேன் எல்லாமே குட்டி எல்லாம் ஒரே சைஸ்லயே இருக்குங்க. இப்பதான் ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்க கூட இல்லை. என்ன ரொம்ப தூரத்துக்கு அது மாதிரி தான் தெரியுது. போங்க அந்த பக்கம் பீச். நீ வா, நீ ஈஸியா இருக்கு போவா. ஓயமார் தாங்க நான் காட்டுறேன். அது வந்து சென்னை கிடையாது. மெரினா இருக்கு. அப்படியே லைட் ஹவுஸ் போலாம். லைட் ஹவுஸ் வரை அப்படியே போனா பெசன்ட் நகர் போலாம். அஷ்டலட்சுமி டெம்பிள் பீச் சைடு இது இருக்கு. அதை தாண்டி திருவான்மையூர் இருக்கு. அது மேல ஒரு கல்லை எடுத்து வச்ச மாதிரி இருக்குல்ல. சூப்பரா இருக்கும் மாவட்டம். இப்படிதான் நிக்கும் மாவட்டம். எப்படி ஒரு ஸ்டோன் சப்போர்ட்டே இல்லாம நிக்கும். ஒரு யாரை எடுத்து மேல மெனக்கிட்டு வச்ச மாதிரி இருக்கு. அதுவுமே பாருங்க எல்லாம் மேல எடுத்து வச்ச மாதிரி பிளேஸ் பண்ண மாதிரியே இருக்கு. ஒரு பாறை மேல நீ என்னோட OnePlus மொபைல்ல டேஷ் கேமரா யூஸ் பண்ண பிளான் பண்ணா. நான் இதுக்கு காப்பாத்தி அது ஹீட் ஆயிடும் ரொம்ப நேரமும் ஓடிட்டு இருந்தாலும். எனக்கு டேஷ் கேம் வைக்கிறது ஆமா நிறைய பண்றாங்க பெங்களூர்ல நிறைய பண்றாங்க. அதுவும் அந்த சைடு தான். அந்த கோரமங்கலா சைடுலாம் போனா ரொம்ப அதிகமா இருக்கு. In 400 meters, turn right. Turn right. இது உள்ளதா? யாரு இது? யாரு? சரி. ஓ இங்க இருந்தே கோயில் இது இருக்கா? நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு இந்த மேல்மருவத்தூர். வர சொல்றாங்க. இல்ல எடுத்துட்டாங்க. ரைட் போங்க. கேட்பாங்க இங்கே தான் நிப்பாட்டணும் போல இருக்கு. டோக்கன் இல்லை கொட்டில. அப்படி இதுல ஃபுல் டீடைல் போட்டு எங்கப்பா போட்டுருந்துச்சு? ஆமா ஸ்டேஜ் அந்த ஹோட்டல்ல இங்க இருக்கு பாருங்க. ஒருவேளை எஸ்எல்வின்றது அங்க போட்டுருக்கு பாருங்க. இவங்க அதை யூஸ் பண்ணிருக்கலாமோ? நல்லா இருக்கு. ஆமா வாங்குவோமா? இங்க இருந்து பார்த்தாலே தெரியுதுல லிங்கம். இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது. அந்த அளவுக்கு வளருமா? நம்மளுதெல்லாம் நீங்க வச்சுதான் வளர்ந்துச்சா? நல்லா இருக்குல்ல. மாலை பாருங்க. மாலை எடுங்க போட்டோ. கோத்துதான் இருக்காங்க ஆனா நல்லா இருக்குல்ல. வேணாம் இனிமேல் பூ வாங்கிட்டு வந்து சாமி கும்பிடும்போது நானே மாலை கோக்க போறேன். என்னது? இனிமேல் பூ வாங்கிட்டு வந்து சாமி கும்பிடும்போது நானே மாலை கோக்க போறேன். அதுதான் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்தேன். பேருக்கு வச்சிருக்காங்கல்ல. இல்ல அதான் அது என்றதுதான் கேட்டேன். ரேண்டமா வச்சிருக்காங்களா? எது ரேண்டமா வச்சிருக்காங்களா? எவ்வளவு சிவன் இருக்குல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரே இடத்துல இவ்வளவு சிவனை பாக்குறேன். என்ன எல்லா இடத்துலயும் போட்டு குவிச்சு வைத்த மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் போக முடியுமா? போக முடியும் தானே. இங்க இருந்து பாருங்க. எத்தனை லிங்கம் பாருக்கீங்க? 1000 மேல இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா லிங்கமும் ஒரே சைஸ்ல. எல்லாத்துக்குமே இது பண்ணிருக்காங்க. சின்ன சின்னதா அபிஷேகம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இது இருக்கு பால் ஊத்துனது. நல்லா இருக்குல்ல.
என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க தெரியல. அங்கே வந்து ஒவ்வொரு சாமிக்கு நேம் வச்சிருந்தாங்க, நேம் போர்டு வச்சிருக்காங்க. எல்லாம் இருக்கு சாமி. அது அந்த ஃபேஸ் பார்க்க சின்ன பிள்ளை ஃபேஸ் மாதிரி வச்சிருக்காங்க. எனக்கான ஒரு எப்படி சொல்றது, கோயிலுன்ற வைப்பே வரல. நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இல்ல. கோயில் ஒரு போட்டோ எடுப்பாம்பா. இங்க எங்கேயுமே நந்திக்கு கொம்பு வைக்க மாட்டாங்கல்ல. இருக்கும், இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. இவ்வளவு ஷார்ப்பா வைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆர்கிடெக்ட். என்னது தஞ்சாவூர்ல பெரிய நந்தி இல்ல ஒரு பொண்ணு அவர் வந்து இது கொடுத்தாரு, துண்ணூறு பண்ணிட்டு அதை பண்ணி கேட்டு தட்சணை போடுங்க அப்படிங்கிறாரு. ஓ அங்க இருக்கு என்ன தெரியுமா, எங்கேயுமே வந்து நம்ம மாதிரி எங்க போன தனியா ஷார்ட்ஸ் எடுக்கவா? இப்போ எடுத்தான எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. கண்டிப்பா இருக்கும் 6 lakhs கிட்ட சொல்லுவாங்க பாரு. சிவன் மல்லி உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாமே எங்கே போனாலும் குழந்தைங்களை கரெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இடம் வச்சுருக்காங்க. ரிவ்யூண்ணா, நான் ஆக்சுவலி ரிவ்யூ நல்லா இருக்குன்ட்டு தான் நான் பார்த்தது. ஒரு அதில் அவங்க போட்ட மஷ்ரூம் மிஞ்சி போனால் 50 ரூபா கூட இருக்காது.